யோயோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க டிஆர்ஆர் ஒயிட்ஸ். இந்த காணொளி எதுக்குன்னு தெரியும். 5 நாளும் 9 இது சீசன் 9 பிக் பாஸ் தமிழுக்கான ஒரு ரிவ்யூ தான். ஸோ அதான் பார்க்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற டேஸில் வந்து 6th டே வந்து ஐ ஹோப், நான் நினைக்கிறேன் இவரு தலையாகி அவருக்கு ரூமை கொடுத்து செல்லக்குட்டி அங்கே இருங்கடி செல்லக்குட்டின்னு சொல்லி உஷாரா திட்டுறாங்க. செல்லக்குட்டி அங்கே இருந்தா பரவாயில்ல, வேற வேலை குட்டி பார்க்குது அது. சரி, இது இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு பிக் பாஸ் யோசிச்சதுனால என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்னு தெரியல. வாங்கோ உங்களுக்குலாம் இருக்குது ஒரு கேமுங்கோன்னு சொல்லிட்டு அந்த நம்ம வழக்கம் போல ஆடுற பொம்மை பொம்மை நீயும் பொம்மை நானும் பொம்மை அந்த கேமை இறக்குனாரு. ஆஹா, சரியான கேமு இருக்கிறதுலே. இந்த பிக் பாஸ் சீசன் 8 வரைக்குமே பார்த்தா இந்த ஒரு கேமு மட்டும் டு த கோர் போகும். அதை அடிச்சுப்பாங்க பாருங்க, சரியான அடி அடிச்சுப்பாங்க. ஆணும் பொண்ணும் சேர்ந்து, இல்லை பொண்ணும் ஆணும் சேர்ந்து செம அடி அடிச்சுப்பாங்க. அந்த அடியை தாங்கவே முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனா இந்த வாட்டி ட்விஸ்ட் என்ன பண்ணிட்டாருன்னா, பிக் பாஸ் த மாஸ்க்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. அதை ஏழையா இங்க வாங்கோ, 19 பேரா வாங்கோ, லிவிங் ரூம் வாங்கோ, இதுதான் டாஸ்க் லெட்ரி. இந்த வாட்டி பொம்மை பொம்மை நீயும் பொம்மை நானும் பொம்மை, அதை நான் மாற்றி த மாஸ்காக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஸுரி பட்ஜெட், லக்ஸுரி வீட்டில் இருக்கவருக்கும் ஹவுஸ்மேட்ஸுக்கும் ஒரு தனிப்பட்ட ரூல்களை கொண்டு வந்து லக்ஸுரி டீம்லேயே இருக்கிறவங்க அவங்க ஃபோட்டோவை அவங்களே எடுத்துக்கலாமா, ஹவுஸ்மேட்ஸில் இருக்கிறவங்க வந்து இன்னொருத்தவங்க ஃபோட்டோவை தான் எடுக்கணும்னு பிக் பாஸ் புதுசாக ஒரு சட்டத்தை போட்டு அவங்களுக்குள்ள ஒரு கூச்சலை போட்டு ஒரு குழப்பத்தை போட்டு கொஞ்சம் குழம்ப போட்டு ஏதோ ட்ரை பண்ணாரு. அதே மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க கம்பேர் டு இந்த நம்ம பயபுள்ளைங்க லக்ஸுரி டீம்ல இருக்கிறவங்கள. சரி யோசிச்சார், போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. பார்வை ஃபர்ஸ்ட் போலன்னு பொழந்தாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜேவை வளன்னு வளைச்சி எடுத்தாங்க. இதுல அவர் வச்ச ஒரு கம்ப்ளைண்ட்டு, நான் காலை சும்மா வீசிட்டு இருந்தேன், அடியில யாரும் கையை விட்டாங்க, எப்படி அடியில இப்படி கையை விட்டாங்கன்னு அவரு. அதனால தான் நான் டென்ஷனாகி அசிங்கமா பேசிட்டேன். கமருதீனும் ஒரு காமெடி பண்ணிட்டாரு. ஸோ இப்படியே போயிட்டு இந்த இடத்துல திடீர்னு பார்த்தா ஜெயிச்சது கமருதீன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.